ஏதாயி இழுக்காதியம்மா வந்துட்டு இருக்கோம்ல. எதுவா கேட்டுங்கம்மா. நான் வெறும் ஜக்கம்மா இல்ல, சாக்கி சாடிக்கே. அம்மா என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. 2 நாள் முன்னாடி நீங்க 2 பேர் கொள்ளையடிச்ச 300 பவுன் நகை எங்க? எங்க? அம்மா ஜக்கம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாம இருக்கு, நல்லா போய் தேடம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாத்தி வச்சிருக்கீங்களா? மேடம் நீங்க எதுக்கு மேடம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்களே இடத்துக்கு வந்திருப்போமே. விஷயம் இருக்க இடத்துக்கே வந்தாதானே மோப்ப பிடிக்க முடியும். விஷயமா? நேத்து இவங்க 2 பேரும் இந்த ஸ்டேஷன்ல என்ன பண்ணாங்க? அந்த கருமத்தை ஏன் மேடம் கேக்குறீங்க? நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். ச்சே, சித்தப்பை கருமம் நீங்க. வாழ்க்கையில நீங்க அத பார்த்ததே இல்லையா? உலக சந்தையில அதோட வேல்யூ நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. உலக சந்தை இல்லையா? எஸ், ஓகே. நான் நேரா விஷயத்துக்கே வரேன். அது என்ன பண்ணீங்க? அந்த கருமத்தை என்ன மேடம் பண்ணுவாங்க? என்ன யோசனை? வேணாம் மேடம், அத கேட்காதீங்க மேடம், தாங்க முடியாது மேடம். நோ நோ நோ, ஐ வாண்ட் டு see. நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். என்னங்க மேடம் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? பாக்குறதுக்கு அது என்ன தீவுத்திடல் பொருட்காட்சியா? நான் அத பார்த்தே ஆகணும். மேடம் அப்படி உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தா உங்க ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்க வேண்டியது. இங்க வந்தது அங்க எப்படி வரும்? எங்க வேணாலும் வரும். என்னய்யா சொல்ற? மேடம் இன்னைக்கு உங்க ஸ்டேஷன்ல இருந்தாங்க, எஸ், நேத்து எங்க ஸ்டேஷன்ல இருந்தாங்கல்ல. இருந்தாங்கல்ல. ஆமா. அது எங்க? அது எங்க? அது எங்க? நேத்துல இருந்து காலையில வரைக்கும் இங்கதான் இருந்துச்சு. இப்பதான் 500 ரூபாய் செலவு பண்ணி வாரி கொட்டணும். என்னது அள்ளி போட்டீங்களா? நீங்க பண்ணதுக்கு அள்ளி போடாம பீரோல வச்சு பூட்ட வாங்க. பாத்தீங்களா மேடம், விலை மதிக்க முடியாத பொருள அள்ளி குட்டம்னு எவ்வளவு அசால்ட்டா பேசுறா பாத்தீங்களா? இது விலை மதிப்பில்லாத பொருளா? அசிங்கம் அசிங்கம். இவங்களை நம்பாதீங்க மேடம், சத்தியமா 2 கண்ணால பார்த்தேன். 500 ரூபாய் செலவு பண்ணி வாரி வெளியே கொட்டிட்டேன் மேடம். அப்படியா? அப்படின்னா அது என்ன? எஸ் மேடம். இந்த கருமத்தை எவையா மூட்டை கட்டி ஸ்டேஷன்ல வச்சு. ஐயோ ஆயி நகையா மாறிடுச்சு. எல்லாம் தங்க நகை மேடம். இந்தாங்க மேடம். மை காட், என்னது? அது எப்படி இதுவா மாறிச்சுன்னா புரியல. Don't try to fool me, ah. 2 திருடங்க ஸ்டேஷன்ல தங்க வச்சு வயிறு நிறைய சோத்த போட்டு இத திருட பிளான் பண்ணிட்டேன். So you are I am suspended. I am suspended. I am suspended. எங்களுக்கு கையில விலங்கு மாட்டி தாரத்தப்பட்டு அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போவியா? நாங்க பகல்ல குண்ணுவோம், நைட்ல மின்னுவோம். இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? மறுபடியும் மண்ணை வச்சு சமாதி கட்டிட்டாங்களடா அப்பா. ஐயா, ஸ்டேஷன்ல நடந்த திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இதுல எழுதி வச்சிருக்கேன். நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா சஸ்பெண்ட் ஆன என் வேலை எனக்கு மறுபடியும் கிடைக்கும். ஒரே ஒரு கையெழுத்து போட்டிருக்க ஐயா. முடியாது முடியாது ஐயா, நீங்களா ஒரு கையெழுத்து போட்டிருக்கீங்க? நான் போடுறேன், ஆனா இப்ப முடியாது. ஐயா ஊருக்காரங்களே, நீங்களா ஒரு கையெழுத்து. அண்ணே வணக்கம். நம்ம 60 வீட்டு பங்காளி இங்க இருக்காங்க. ஆனிக்கால் ராமசாமி ஒரு பையனும் இங்க இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நியாயத்துக்காக இங்க வந்திருக்காரு. நியாயமான தீர்ப்பு சொல்லுங்க, அவ்வளவுதான். அவ்வளவு அண்ணே, நம்ம பங்காளி 2 பேரும் கோர்ட்டு கேஸ்னு அலையறதால நம்ம வம்சத்துக்கே அவமானமா இருக்கு. இன்னைக்கு இன்ஸ்பெக்டரையும் பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். இந்த 2 எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுப்பா. அத வணக்கங்கண்ணா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னா இவங்களுக்கு மகேந்திரா பேங்க்ல ஒரு லோன் கிடைக்கும்னா, அதுக்கப்புறம் கடை கண்ணி வச்சு பொழைச்சுப்பாங்க. என் பேச்சு நானே கேட்க மாட்டேன், நீங்களாவது கேளுங்கண்ணா. கண்ணே, நம்ம இன்ஸ்பெக்டருக்கு சப்போர்ட்டா பேசணும்னா நம்ம பங்காளிங்க வீடு புந்து எல்லாத்தையும் மாறி வளைச்சு நக்கிட்டு போயிடுவானுங்க. அதனால பஞ்சாயத்தை பார்த்து சொல்லுங்க, இல்ல எனக்கு உச்சி. என்னை பொறுத்தவரை பங்காளிகளுக்கு ஆதரவாக பேசினால் காவல் அதிகாரி விசாரணை என்ற பெயரில் என்னை விழிப்புதுங்க செய்து விடுவார். ஒரு கையொப்பம் இட்டால் காவல் அதிகாரிக்கு வேலை, இன்னொரு கையொப்பம் இட்டால் பங்காளிகளுக்கு லோன். ஆதலால் அண்ணே சீக்கிரம் பேசுங்க, நல்ல தீர்ப்பை சொல்லுங்கள். இப்படி ஒரு வழி இருக்கா? என்னடா இது, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சினிமா நடிகர் குரல்ல பேசலானுங்க. ஆமா, நீ மோப்ப முடிச்சு எங்க ஆளுல உள்ள வச்சு வெளு வெளுன்னு வெளுத்துட்டீனா
அதே எங்க ஆளுங்க சேஃப்டியா இருக்காங்க. இதுக்கு பேர் தான் முக்காடு பஞ்சாயத்தாடா. டேய், நீங்க 60 வீட்டு பங்காளிகள் நினைச்ச அத்தனை பயலும் களவாணி பயல்களா இருக்காங்களா? டேய், உங்க அத்தனை பேரையும் ஒரே என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவாங்க இன்ஸ்பெக்டர். டேய் இன்ஸ்பெக்டர் உஷார் ஆயிட்டாரு, எல்லாரும் எஸ்கேப் போயிட்டாங்க. இப்ப என்ன செய்வீங்க? ஐயா, எங்க பங்காளி பேருக்குள்ள பயந்து ஓடி போயிட்டாங்க. எங்க மேல அக்கறை காட்டுற ஒரே ஆள் நீங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மகேந்திரா பேங்க்ல லோன் வாங்கி குழைச்சுக்கிறோம். என்ன கையெழுத்து போட சொல்றியா? அதெல்லாம் முடியாதுடா. ஐயா, என் பையன் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான், ஒரு கையெழுத்து போடுங்க ஐயா. உங்க காலில் ஆமையா, ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கய்யா. ஏண்டா, பஞ்சாயத்தை கூட்டி ஒரு கையெழுத்த வாங்கி என் பொழப்ப காப்பாத்திக்கலான்னு பார்த்தா என்ன வச்சே பொழப்பு நடத்தலான்னு பாக்குறீங்களா? பச்சை தண்ணி நாராயணா, இங்க இருந்த இன்ஸ்பெக்டர் எங்கப்பா? போயிட்டாரா? ஐயோ அக்கா, ஆணிக்கால் ராமசாமியா அவன் மகன் யோகின்னு வரானுங்க. பண்டை பாத்திரத்துல தூக்கி உள்ள போடு. ஞாபகம் தூக்கிட்டு போயிருவானுங்க திருட்டு பசங்க. ஏய் மகனே, காலையில இருந்து நாயா பேய அலைகிறோம், ஆனா ஒருத்தவங்க கூட கையெழுத்து போட மாட்டேங்கிறானே. எப்படி போடுவாள்? உன்னை பார்த்த உடனே பட்டு பட்டுன்னு கலவரைக்கிறாள். எவனாச்சும் 2 நிமிஷம் போய் மாட்டாமையா போறேன். அம்மம்மா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு போங்கம்மா. எதுக்கு மெட்ராஸ் கொண்டு போய் எங்களை விக்கிறதுக்கா? அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க. தெரிஞ்சவ எவனும் எதிர்த்த மாதிரி வரல. அப்பா, அது நம்ம கவுன்சிலர்ல. ஆமா, அந்த அயோக்கிய பையன் தான். எதுக்கு குனி குனி போறான்? வா போய் பாப்போம். மூஞ்சி மறைச்சுக்குவோம். பாப்பா போய் பாப்போம். முடியா முடியா வா. விஜய், கதவு தர. வந்துட்டியா என் கண்மணி? என்னங்க இவ்வளவு நேரம்? இத பார்த்துட்டு கை போடல, காலு போடல. உங்க விளையாட்டு வெளியில வேணாம், உள்ள வச்சுக்கோங்க. சரி, சரி, வா, உள்ள வச்சு. பிக்காளி பையன் அவன் என்னடா பண்ணிட்டு இருக்க? வாரியா உள்ள உழைச்சு வரவாடா. பாத்துப்பா, உடனே ஆணிக்கால அதோட மிதிச்சுக்கிட்டு இருக்க. வாடா, வாடா. மாட்டிக்கிட்டியா? அப்பா, அவனே எங்கடா? ஐயோ, கவாணி பசங்க மாட்டிக்கிட்டுமே. எங்கடா போயிட்டு இருக்க? ஐயோ, 2 கவுன்சிலரு மக்களுக்காக நீங்க போராடுவீங்கன்னு பார்த்தா உள்ள தாள் போட்டுக்கிட்டு நீங்க 2 பேரும் போராடுறீங்களா? இல்லைங்க, ஊருக்குள்ள தண்ணி வர ஏய், விஷயத்தை டிஸ்கஸ். தண்ணி எப்போ வந்துருச்சு? கொன்னே அப்படி ஒண்ணு. டேய், ஊருக்குள்ள நல்ல பேர் வேணுமா கெட்ட பேர் வேணுமா? ஊருக்குள்ள எனக்கு நல்ல பேர் தான் வேணும். கையெழுத்து போடு 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 போடு. பேசாம போடு. பேர் என்ன? ரொம்ப முக்கியம். போ. இதுக்கு எடுத்துட்டு போடு. வேஸ்ட் ஊருக்குள்ள யாரும் கொண்டா. குடிக்காதீங்க. அம்மா, கொஞ்சம் இரு. பாடு, கையெழுத்து வாங்கி உள்ள போமா. தம்பி, நீ முன்னாடி போ. ஏப்பா நீ எங்க போற? இந்த அம்மாட்ட என் காருக்கு ஒரு மனு கொடுத்திருந்தேன், கேட்டு வந்துடுறேன். இருக்கிற கால வெட்டி போடுவேன். நல்ல மரியாதை இல்ல. கையெழுத்து வாங்கியாச்சும் லோன் வாங்குற பிரச்சனையா பாப்பா. போயா கதவு போடுமா. ஏ பிச்சை, வா 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 வா. என்னமோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. இப்ப என் பேர் பிச்சை இல்ல, மிஸ்டர் பீன்ஸ். எல்லாம் நேரம்டா. ஏய், ஐயா கூப்பிட்டாடா. ஐயாவா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐயா மகேந்திரன் ஐயா தான். நீ எந்த ஐயாவை சொல்ற? அந்த பொடஞ்சில அடிச்சவன புரட்டாசி மாசம் செஞ்சு பாமா. 2 ரூபாய்க்கு ஐயா வீட்டு வாசல்ல கையை கட்டி நிப்பேன். வரலாறு மறந்துட்டே நீ. ஏல, உனக்கு முடி வெட்ட தெரியாது, மொட்டை போடவும் தெரியும். அது அப்போ. இப்போ அப்பாயின்மெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லு. நீ வேற பழைய கஸ்டமர் வேற சொல்ற. என்ன மறைக்கிற? நீ வேணா டோக்கன் வாங்கிட்டு போ. உங்க ஐயாவை நாளைக்கு வர சொல்லு. உன்னை அன்னைக்கு விரல வெட்டிக்க கூடாது. கையை ஏய், என் பேரு சேர்த்திருக்கியா? ஆமா, அவர் பெரிய கலெக்டர், இவர் பேர் போடல. பேசாம இருயா. அதிக பிரச்சனை. டேய் டேய், ஐயா, ஐயா, நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? வாட்ச்மேன் இவனை பார்த்து விட மாட்டேன். உன்னை பார்த்தா விட மாட்டேங்கிறா, உன் மூஞ்சிய பார்த்து விட மாட்டேன். டேய் டேய், என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? ஐயாவை நேர்ல பார்த்து எங்க மனசுல எரிமலையா அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த அவர் மூஞ்சிக்கு நேரம் நாங்க சொல்லணும். அப்படி என்னையா குமுறிக்கிட்டு இருக்கு? ஏயா, ஊருக்குள்ளா நல்லது செஞ்சுட்டு வயலா பூச்சி எங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காரு அந்த பெரிய மனுஷன் தெரியுமா? கம்மலோ மூக்கத்தியோ எங்க அப்பா களவான்ட்டு வரும்போது ஜனங்க விரட்டி வந்தா இருட்டுல புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு. அப்படியா இருக்கு? ஊரெல்லாம் கரண்ட் லைட்ட போட்டு விட்டு நாங்க ஒளியறதுக்கு இடம் இல்ல. நாங்க ஒண்ணு சும்மா வருத்தப்படல. நியாயமா வருத்தப்படுறீங்க? அட சண்டாளங்களா, ஊருக்கு லைட் ரோடும் போடுறது ரொம்ப தப்பா? ஆட்டையோ மாட்டையோ எங்க அப்பா ஆட்டைய போட்டு புழுதி காடுக்குள்ள பொசு பொசுன்னு போயிருவாரு. இப்ப என்ன அப்படியா இருக்கு? ஊரு உள்ள தார் ரோட்டை போட்டு விட்டு எங்க அப்பாவை நடக்க விடாம பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு ஆணிக்காலு, அதுல கோடிக்கிட்டு வரதுக்குள்ள ஊருக்காரங்க வந்து புடிச்சிட மாட்டாங்க. அதை விடுறா, ஏதோ திருடணும்னா பஞ்சாயத்தோட முடிஞ்சிடும். இவர் புதுசா போலீஸ் ஸ்டேஷன் திறக்கிறாரு. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் 10 நாள் உட்கார வச்சு பருப்பு எடுத்துறாங்க. தாங்க முடியல. மக்கள் இவருக்காக என்னையா பண்ணாங்க? நாங்க என்ன துரோகம் பண்ணா? ஆமாப்பா, நீங்க 2 பேர் தாயா இந்த ஊருக்குள்ள நடக்கிற மாற்றங்களை நல்லா கவனிச்சு
ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க? ஆமா, அது என்ன கையில பேப்பர்? அப்பா உன் கையால கொடுப்பா. பையன் லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். இந்தாங்க. லோனா? லோன் வாங்கினா திருப்பி கட்டணும், அதுக்கெல்லாம் உழைக்கணும், வேலை செய்யணுமே. அதுக்கு தாங்க முயற்சி பண்றான். அப்படியா? அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஒரு பரிச்சை. என்ன? இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் நீங்க திருடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மகேந்திரையாட சொல்லி லோன் வாங்கி தர்றேன். அப்ப 7 மணிக்கு மேல திருடலாங்களா? எல்லவா நீ திருந்தவே மாட்டேயா? ஐயா போயிட்டு வரமியா, ஒரு கும்பிடு புடியா. எனக்கு இல்லையா, அவருக்கு போடு. இந்தாங்க வரேன். பாப்பா மகேந்திரையா அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் திருடி பிழைக்கிறவனுக்கு கூட உழைச்சு வரணும்னு ஆசை வந்திருக்கு. கை வேற நம்மன்னு டேய், அரைக்கே. கேட்டு போயில. பேசாம படுத்து தூங்குடா. ஏன்டா உயிர் எடுக்கிற? சரி நீ தூங்குடா. எங்கப்பா? எங்க போற? சும்மா இங்கதான். இங்கதானா? கதவு திறந்து வச்சா காத்து வரும்ல. களவாடி பேல கதவு திறந்து வெளியில போ திட்டம் போட்டு காத்து வருதாமா? காத்து திருட்டு பயவுல அங்க போய் படுற. மகேந்திரா பேங்க்ல லோனை வாங்கி அம்மானி மாதிரி பெரிய கோடீஸ்வரன் பாக்குறேன். கிழட்டு பையில ஓடவா பாக்குற? உன்ன திருட்டு பையில இந்த இடத்த விட்டு ஆசை உன் காலை உடிச்சு போடுறேன். குடிக்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா குடிச்சிட்டியா? என்னையா திருடக்கூடாதுன்னு சொன்னேன். ஜல்லிக்கட்டுல மாட கூட அடிக்கலாம், ஆனா ஒண்ணு அடக்க முடியாதா? டேய், பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்ன எத்தனை வாட்டி அடிச்சிருப்ப உதைச்சிருப்ப. உன்னை பிறந்தப்பே கொல்லணும், இப்ப கொல்றேன்டா, கொல்றேன். அத்தாடி கட்டை எடுக்கிறானே. கிழட்டு பயல செத்து தொலை. என் வாழ்க்கையை கெடுக்க வந்த கொலகார பயலே, உன்னை வெட்டி கொல்றேன்டா. கொல்லி போட மக வேணும்டா. உன்னை கொண்டு கொல்லி போடுறேன்டா. கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. என்னடா அப்பா சென்டிமெண்டா பேசுற? கல்யாணம் உனக்கு இல்லடா, எனக்கு. இல்ல இல்ல உனக்கு தான். ஆமா, செருப்பு மாட்டி எங்க கிளம்பிட்ட? உனக்கு பொண்ணு பாக்க. இந்த ரவையில எங்க போய் பொண்ணு பாக்க போற? இருடி இருந்தா வாரு, இந்த வாரு. ஏய், எதுக்குடா மணியை கட்டுற? திருட்டு மாட்டை கட்டுறதுப்பா. நான் தூக்குனா திருட்டுத்தனமா போனீனா தெரிஞ்சுவோம்ல, கால தூக்கு. எதுக்கு? ஏய், ஏன்டா செருப்பு கழட்டி வீசுற? தள்ளு. ஐயோ ஐயோ. டேய், என்னடா இது? ஐயோ உடைக்கறானே. காத்து வாங்க போறியா? காத்து. ஐயோ. ஏய், ஏன்டா டியூப் லைட்லாம் போட்டு உடைக்கற? நான் தூங்கும் போது நீ எந்திரிச்சு போனீனா கால்ல குத்தி ரத்தம் வரும்ல, அதுக்குதே. ஐயோ. டேய், என்னடா இது? சட்டி வந்து என்னென்னமோ போடுற? ஏய், எதுக்குடா கோழி குண்டெல்லாம் கொட்டுற? என்ன? அதுக்கு மேலேயே நீ நடந்தீன்னு வச்சுக்க, வலிக்கு விழுந்து டேய் டேய், அப்பனுக்கு இது வந்தா என்னடா பண்றது? தாரே. இதுக்கு வச்சிட்ட குடிக்க தண்ணி. தண்ணியா? அதுவும் தண்ணி, அதுவே குடி. டேய், பெத்த அப்பன்டா. போடா போகுதுடா. அதையும் மீறி நீ போகணும்னு நினைச்சின்னு வச்சுக்க, உன் மணி சத்தம் கேக்கு, உன் குதிங்கால வெட்டியே விடுவே. ஐயோ, சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு வேற வருதே. சரி, இங்கேயே இருந்துட வேண்டியதான். ஏய் மடையா, ஈர துணிய மணியில கட்டினா சவுண்டு வராதுடா, மர மண்டை. அப்பா எங்கடா போற? கால்ல வேற விட்டுமே, நான் என்ன பண்ணுவேன்? விட மாட்டேன்.
ஐயோ அப்பா. ஐயோ வாசல்ல வச்சிருந்த அண்டா குண்டாவை காணுமே, எந்த திருட்டு பையன் திருடிட்டு போயிட்டானே. அப்பா அப்பா ஐயோ மறுபடியும் திருட போயிட்டாடா. என் பொழப்புல கை வச்சுட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? டேய் அப்பா, டேய் அப்பா, அப்பா நான் வரேன்டா. அப்பா என்னப்பா அது? ஊருக்காக ஒருத்தர் உழைக்கும் போது உனக்காக நான் திருத்த கூடாதா? ஐயா தங்க அப்பா